Hallelujah, Rima Laha Dunika Robo Shandara Rimi Lika Dunakabo ரத்தத்தினாலப்பா எங்களை மீட்க பண்ணினீரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. ஹalleluya ரீமா லஹா துனி கரபோ ரிகமா ரதுனா கலா ஷடரதுனி கரபோமா ரீமினிகாதுனாம் ரீமலகாதனனம் ரீமிகதுனாக்க ஷடரபாம் ரீமலகாதுனா ரீமனநாதனனம் ரீமலகாதுரிக்கபோம். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Orikaba, Rimananathananam, Urakaba, Rimalagam. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். இன்று பாடுகிற
யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. எங்கள் குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். அந்த பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம்
கத்தருக்களிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாரிமள தைலமாமேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். தைலமாமேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவரேசுவின் நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவரேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம், முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை
நம்பினோரை என்றும் கைவிடா நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் பாரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம் பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஒருபோதும் நம்மளை கைவிடாத நேசர். நம்மளுடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்கும் பொழுது ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். மாறிடாயம்மா நேசரே, அந்த பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம். மாறிடாயம்மா நேசரே, மாறாதவர் அன்பென்னாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயம்மா அன்பிதே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயம்மா அன்பிதே, இயேசுவின் மகா அன்பிதே, அதினாளம் அறியலாகுமோ, இணையேதும் வேறில்லையே, இயேசுவின் மகா அன்பிதே, அதினாளம் அறியலாகுமோ, இதற்கிணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே, நீசன் என்றனை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே, இயேசுவின் மகா அன்பிதே, அதினாளம் அறியலாகுமோ, இதற்கிணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே, இயேசுவின் மகா அன்பிதே, அதினாளம் அறியலாகுமோ, இதற்கிணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் பின் சாயல் அணிய, ஆவியாலே அன்பை சொரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க, இயேசுவின் மகா அன்பிதே, அதினாளம் அறியலாகுமோ, இதற்கிணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. பயமதை நீக்கிடுமே, யாவும் பாரினிலே சகித்திடுமே, அது விசுவாச நாடிடுமே,
ஒரு காலம் ஒழியாதே. இயேசுவின் மகா அன்பிதே அதிநாளும் அறியலாகுமோ? அதற்கிண ஏதும் வேறில்லையே, இண ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிதே அதிநாளும் அறியலாகுமோ? இதற்கிண ஏதும் வேறில்லையே, இண ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே அதிநாளும் அறியலாகுமோ? இதற்கிண ஏதும் வேறில்லையே, இண ஏதும் வேறில்லையே. ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் பின் சாயல் அணிய ஆவியாலை அன்பை சோரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க. ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் பின் சாயல் அணிய ஆவியாலை அன்பை சோரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க. இயேசுவின் மகா அன்பிதே அதிநாளும் அறியலாகுமோ? இதற்கிண ஏதும் வேறில்லையே, இண ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே அதிநாளும் அறியலாகுமோ? இதற்கிண ஏதும் வேறில்லையே, இண ஏதும் வேறில்லையே. இதற்கிண ஏதும் வேறில்லையே. மாறிடாய மானேசரே மாறாதவர் அன்பென்னாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும் அன்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே அதிநாளும் அறியலாகுமோ? இதற்கிண ஏதும் வேறில்லையே, இண ஏதும் வேறில்லையே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய அன்புக்கு நிகர் அவருடைய அன்பு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அந்த பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.
இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். அவர் வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு விசை நம்ம எழும்பி நின்று ஒரே ஒரு பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன்,
மீட்கப்பட்டோம் திரு இரத்தத்தால் அழகியன் பிடியின் என்று. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். அவருடைய இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டுட்டோம், இரத்தத்தினால பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம், இரத்தத்தினால மீட்கப்பட்டுட்டோம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால் அலகையின் பிடியினின்று. மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால் அலகையின் பிடியினின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகளைப் போல பார்க்கின்றார் பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகளைப் போல பார்க்கின்றார் பரமபிதா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். போர்க்கவசம் என் தலை கவசம், இயேசுவின் திரு இரத்தமே. போர்க்கவசம் என் தலை கவசம், இயேசுவின் திரு இரத்தமே. தீய ஆவியும் என்னை அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. எந்த தீய ஆவியும் என்னை அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம்
ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால், அலகையின் பிடியினின்று. மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால், அலகையின் பிடியினின்று. Hallelujah. Hallelujah, Holy Spirit. Hallelujah, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah, Jesus. Hallelujah. Thank you, Holy Spirit. Hallelujah. Thank you, wonderful Jesus. Hallelujah. Hallelujah. Wonderful Holy Spirit. Hallelujah, Jesus. Wonderful Hallelujah. See. Libro Koshya. ஆல்வரமா தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதா, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மை தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி வெண்மையும் சிவப்புமானவர் உண்மையை உருவாய் கொண்டவர், மாணவர் உண்மையை உருவாய் என்னையே மீட்டு கொண்டவர், அன்னையே இதோ சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் தலை தங்கமயமானவர், தலைமயில் சுருள் சுருளானவர், தலை தங்கமயமானவர், தலைமயில் சுருளானவர், 10,000 பேரில் சிறந்தவர், 10,000 சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம்
போல கண்கள் பூரா கண்கள் போல கன்னங்கள் பாத்திகள் போல சின்னங்கள் சீரந்ததாலே எண்ணிலாத சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் உண்மையுடனே தொழுகிறோம் ஆவி உண்மையுடனே கரங்கள் பொன்வளையங்கள் போல நிறங்களும் தந்தத்தை போல கரங்கள் பொன் வளையங்கள் போல நிறங்களும் தந்தத்தை போல கால்களும் கல் தூண்கள் போல காண்பதாலே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் யுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் சமஸ்த சபையின் சிரசே நமஸ்காரம் எங்கள் அரசே சமஸ்த சபையின் சிரசே நமஸ்காரம் எங்கள் பிரதான எங்கள் உலைக்கல்லே ஏராளமா சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே உண்மையுடனே தொழுகிறோம் பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே அடியார்களின் அஸ்திபாரம் அறிவு கேட்டாத விஸ்தாரம் அடியார்களின் அஸ்திபாரம் அறிவு கேட்டாத விஸ்தாரம் கூடி வந்த எம் அலங்காரம் கோடா கோடியாய் சரணம் சரணம் தொழுகிறோ பிதாவே ஆவி உண்மையுடனே பிதாவே பொழுதெல்லாம் யுடனே பார்த்திபனே கனஸ்தோத்திரம் கீர்த்தனம் மங்கள ஸ்தோத்திரம் கனஸ்தோத்திரம் மங்கள ஸ்தோத்திரம் வாழ்க 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 என்றும் அல்லேலூயா ஆமென் தொழுகிறோம் எங்கள் பிதாவே ஓ தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் தொழுகிறோம் எங்கள் உண்மை
Hallelujah, Holy Spirit. Holy Antaramanamashyantaramamasya Karaburu. Hallelujah, Holy Spirit. Hallelujah, wonderful Lord. Almanamanamasya. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். அப்பா உம் தீரு சித்தம் என் அன்றாட உணவையா ஆமல் உம் பாதம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். நான் தப்பாமல் உம் பாதம் தினம் எப்போதும் அப்பாவும் சிறு அப்பாவும் தீரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் உம் பாதம் எப்போதும் அமர்ந்திருப்பே. நான் தப்பாமல் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பே. இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் வாசம் செய்யும். கர்த்தாவேவும் கரத்தில் நான் களிமண் போலானே. உந்தன் இஷ்டம் போல் வனைந்திடும் என்னை எந்நாளும் நடத்திடும். உந்தன் இஷ்டம் போல் என்னை எந்நாளும் இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என்
இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொண்டி ஏந்தி கொண்டி என் இதயம் வாசம் செய்தீன். ஆத்மாவும் இரவும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு. இனி வாழ்வது வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் விடுதான், மரித்தாலும் விடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். உம்மை போல் என்னையும் மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. உம்மை போல் என்னையும் மாற்றுமையா, உமக்காக என்னையும் தந்தேனையா. உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடு. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், தாழ்ந்தாலும் அல்லேலூயா, 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 Hallelujah, wonderful Jesus. Ori andara balamana maseli andara balabarava. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒரே ஒரு வாழ்க்கை, ஹல்லேலூயா, அது உமக்காக வாழும்படியாய்
உம்முடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் வாழும்படியாய் ஆவியானது நாளில் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒரு விஷயம் கூட மறுபடியும் எங்கள் வாழ்க்கையை உம்முடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். குயவனுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கு உபயோகமான பாத்திரமாக, உமக்கு ஏற்ற பாத்திரமாக, உம்முடைய மகிமை வெளிப்படுகிற ஒரு பாத்திரமாக ஆவியானவங்களை மறுபடியும் வனைந்தெடுப்பீராக. ஹல்லேலூயா. எந்தெந்த பகுதிகளிலும் நாங்கள் என்ன எங்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டுமோ, விட்டு கொடுக்க வேண்டுமோ, அந்த பகுதிகளெல்லாம் நாங்கள் விட்டு கொடுக்க ஆவி உதவி செய்வீராக. 100க்கு 100 எங்கள் வாழ்க்கையை உமக்காய் வாழ நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் இருந்து எங்களை ஆளுகை செய்வீராக. நீர் எங்களை உருவாக்குவீராக. உம்முடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உட்காரலாம். Thank you wonderful Jesus. Hallelujah. Hallelujah, wonderful Jesus, Holy Spirit. Hallelujah. Shakara Balamanamas. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah, Holy Spirit. Shabara Malamanamashantara Balavaramanamanamashakara. Hallelujah. ஆண்டவர் இயேசு நாமத்தினால அதற்கு யாவரையும் வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. ஆக்சுவலாக பெரிய வேளன் அப்படின்னா என்னது? எதுக்காக? எதுக்காக பெரிய வேளன் நம்ம கொண்டாடுறோம்? எதை நினைவு கூர்ந்து கொண்டாடுறோம்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமாம். ஆக்சுவலாக ராபோஜனமா? ஆமாம். இயேசு காட்டு கொடுக்கப்பட்ட அதுக்கு முன்னாடி அவர் சீசர்களோட என்ன செய்வார்? கடைசியாக ஒரு பந்திய ராபோஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? அதை தான் பெரும்பாலும் இன்றைக்கி நிறைய சபைகளில் ராபோஜனமாக தான் இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படி தானே? பாதங்கள் கழுவுறது இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் உண்டு. ஆக்சுவலாக அது எடுக்கிறதுனால தப்பு ஒன்றும் கிடையாது, பாதம் கழுவுறது. ஆனால் முக்கியம் நம்ம வாழ்க்கையில் அவர் கற்றுக் கொடுத்த அந்த கீழ்ப்படிதலை நாம் கடைப்பிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த தாழ்மையை தேவனே என்ன பண்ணார்? தன்னை தாழ்த்தினார். தன்னை அவ்வளவு அவர் ஒரு வேலை செய்யும்படியாக சொன்னார். நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன். இப்போ நம்ம வாழ்க்கை மற்றவங்களிடத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. அவங்க நம்ம செய்கிறோம், சில நேரம் நம்ம செய்கிற ஊழியத்துக்கு, நாம் செய்கிற நன்மைக்கு, உதவிகளுக்கு பதிலுக்கு அவங்களிடத்துலேருந்து எதுவுமே வராமல் இருக்கலாம். ஏசு அதை பார்த்து நம்மளை என்ன செய்யலை? நமக்காக இந்த உலகத்துக்கு வரலை, மறிக்கலை, அப்படி தானே? அப்படி தானே? அவர் எதையுமே நம்ம இடத்துல என்ன செய்யலை? எதிர்பார்க்கவே இல்லை. அதனால தான் அவருடைய அன்பு அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லுவாங்க. எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு. எதையுமே நம்ம இடத்துல எதிர்பார்க்க. அந்த உலகத்தில் அவர் இவ்வளோ பெரிய ஒரு பாடுகளை பட்டு தன் சொந்த சரீரத்தை அவர் ஜீவனையை கொடுத்து நம்ம எல்லாரையும் இலவசமாக நம்மளுக்கு பாவங்களை என்ன மன்னித்து இருக்கிறார். அதுக்கு பதில் அவர் எதுவுமே நம்மகிட்ட கேட்கல, அப்படி தானே? நாம் அவர் செஞ்சு முடித்த அந்த ரட்சிப்புக்கு கடைசி வரைக்கும் விசுவாசமாக நன்றியாக இருந்தால் மட்டும் போதும், அப்படி தானே? வேறு எதுவுமே நம்ம இடத்துல எதிர்பார்க்கலை. ஸோ அதனால் இன்றைக்கி நிறைய பேர் காணலை. பொதுவாக அதனால தான் நான் ஈவினிங் ப்ரேயர் ரொம்ப வைக்கிறது இல்லை. ஏன்னா நிறைய பேர் பிஸியாக வரமாட்டாங்கன்னு தெரியும் எனக்கு. ஒரு சில கேட்டுக்கிட்டதுனால தான் இன்றைக்கி வச்சோம். பரவாயில்ல, வந்தவங்களுக்கு நன்றி. சிலர் பாதம் கழுவணும்னு நம்ம கேட்டதுனால அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாதம் கழுவலாம், இல்லை குளிக்கலாம், என்ன வேணும்னு செய்யலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேவன் நம்ம முக்கியம் நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்துவினுடைய அந்த தாழ்மையின் சிந்தையை, அந்த தாழ்மையின் ஆவியை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிறது தான் முக்கியம். அது ஒரே நாளில் வராது. ஆனால் நமக்குள்ள அந்த
என்னைக்கு இயேசு வந்தாரோ, என்னைக்கு அவருடைய ஆவியா நமக்குள்ள வந்தாரோ, அப்போ எல்லாமே நமக்குள்ள என்ன செய்யுது? இருக்குது. அப்படிதானே? இருக்குதா இல்லையா? கிறிஸ்துவின் ஆவி தாழ்மையின் ஆவி தானே? அப்படிதானே? அப்போ அந்த ஆவி நமக்குள்ள இருக்குதானே? அன்னைக்கு பாஸ்டர் சொன்னாங்களே, அது ஜீவனுக்குள்ளால எல்லாமே இருக்குது. தேவனுடைய எல்லா கேரக்டரும் அதுக்குள்ளால இருக்குது. நம்முடைய வேலை அவரை வாழ வைக்க விடணும், அவ்வளோதான். நமக்குள்ளே இருக்கிறவரை நாம் வாழாமல் அவரை வாழ விடணும். பவுல் அதான் சொல்கிறார், நீ வாழ்வது நான் அல்ல. ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன்? கிறிஸ்துக்குள்ளால நான் பழைய நான் செத்துட்டேன். அப்படிதானே? இப்போ எனக்குள்ளால யார் வாழ்கிறா? கிறிஸ்துவே எனக்குள்ளால வாழ்ற. இப்போ நான் வாழ்கிறது எனக்குள்ளே பிழைச்சிருக்கிறால ஒருத்தர், அவருக்காக வாழ்கிறேன், அவரை வாழ விடுறேன், அவ்வளோதான். அப்போ நம்முடைய ஒவ்வொரு பகுதியும், என்னோட வாழ்க்கையின் எல்லாவற்றையும் அவருடைய கரங்களை அர்ப்பணிக்க விட்டு கொடுக்க அவர் நம்ம மூலமாக என்ன செய்வார்? வெளிப்பட. அப்போ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம சுய முயற்சினால அல்ல, அவர் இடத்துல நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கறதுனால. சரியா? ஸோ அதுக்காக தான் இந்த நாளை நம்ம நினைவூறும்படியாக நம்ம கூடியிருக்கிறோம். ஸோ இப்பொழுது ரொம்ப நமக்கு அதிகமான பகுதிகள் இல்லை. அறிவிப்பு என்னன்னா, நாளைக்கு நமக்கு குட் ஃப்ரைடே ஆராதனை காலைல 10 மணிலேருந்து 12:30 வரைக்கும் நடக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு புனித கஞ்சி கொடுக்கப்படும். என்ன கஞ்சி? புனித கஞ்சி கொடுக்கப்படும். ஏன்னா உங்களுக்கு நல்ல வெயிலாக இருக்கிறதுனால நாம் துக்கமெல்லாம் அனுசரிக்கிறது கிடையாது, துக்க கஞ்சி கிடையாது இது. ஆமாம், நம்ம எல்லோரும் கூடும் வரும்போது ஏதாவது ஒன்று கொடுக்கணுங்கிறதுனால நல்ல வெயிலாக வர இருக்குது. ஸோ நல்ல ஒரு கஞ்சியும் நல்ல ஒரு துவையலும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அதே மாதிரி சண்டே நமக்கு ஈஸ்டர் ஆராதனை இருக்குது. அதுவும் காலை 10 மணி முதல் 12 வரும். முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல சாப்பாடு பிரியாணி போடலான் இருக்கிறோம். ஸோ அதுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச எல்லா உதவிகளுக்கு நன்றி. முக்கியமாக நம்ம பராக்கா ஆசீர்வாத கொடுவைக்காக தாராளமாக சில உதவி செஞ்சீங்க, உழைச்சிங்க, உங்கள் உடல் உழைப்பு செஞ்சீங்க, ஜெபிச்சிங்க, எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறேன். அதனால தான் அந்த மீட்டிங் ரொம்ப சக்ஸஸாக முடிஞ்சிச்சு. எந்த குறையும் இல்லாமல் திருப்தியாக எல்லாமே நடக்க கர்த்தர் உதவி செஞ்சார். அந்த பாஸ்டரும் ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. கேட்டாங்க கால் பண்ணி, எப்படி எல்லாரும் ஜனங்கள் என்ன சொன்னாங்க, பிரயோஜனமாக இருந்துச்சு சொன்னாங்களான்ட்டு. எல்லாருமே ரொம்ப திருப்தியாக வந்தவங்க எல்லாரும் சொல்லிட்டு போனாங்க. உங்களுடைய சாட்சிகள் ஏதாவது இருந்துன்னா, நீங்கள் எதனா அந்த பாஸ்டருடைய மெசேஜில் ஏதாவது உங்களுக்கு எது தொட்டுச்சு, அல்லது அவருடைய டெலிவரன்ஸ் நடத்தும்போது அனாயிட்டி நடத்தும் எதாவது நடந்துச்சுன்னா தயவுசெய்து நீங்கள் தமிழில் கூட டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் அவங்களுக்கு பாஸ்டருக்கு அனுப்புவோம். அது அவருக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தும். சரியா? ஸோ அதனால் தயவுசெய்து உங்களுடைய சாட்சிகளை, எந்த பகுதி உங்களுக்கு தொட்டுச்சு, மெசேஜில் தொட்டிருக்கலாம், இல்லை அவர் ஏதாவது ஒரு பகுதியில் மெசேஜ் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஆசீர்வாதமாக தான் இருந்துச்சு. அப்படி தானே? எனக்கே நம்ம நிறைய கேட்டிருந்திருந்தாலும் அவங்க சொன்ன விதத்தில் இன்னும் நமக்கு அதிகமான ஒரு வெளிப்பாடு அதில் கிடைச்சிது. ஸோ அதனால் தயவுசெய்து 1-2 லைனாவது உங்களுக்கு எது தொட்டுச்சுங்கிறத சிம்பிளாக நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்க. அது அவருக்கு அனுப்பும்போது நிச்சயமாக அது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். சரியா? அவருடைய தூத்துக்குடிக்கு 14ஆம் தேதி வர்றாரு. இதே மாதிரி பராக்கா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நடத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம டிஸ்ட்ரிக்டில் உள்ள மீட்டிங் தான் இங்கே நடந்துச்சு. தூத்துக்குடியில் உள்ள மீட்டிங் வர 14ஆம் தேதி, அதுவும் செவ்வாய்க்கிழமை வருது. அவர் என்ன கண்டார், நீங்கள் உங்கள் சபையாக தயவுசெய்து ஒரு வேன் பிடிச்சி வாங்க அப்படின்னாரு. நான் வேணால் வேனுக்குள்ளே காசு வேணால் பே பண்ணுறேன்னாரு. அவ்வளோ தூரம் வர முடியுமான்னு தெரியல பாஸ்டர் அப்படின்னேன். பார்ப்போம், கர்த்தருக்கு சித்தமானால் அது நடக்கட்டும். இல்லைன்னா மறுபடியும் நம்ம இனி வருகிற காலங்களை பிளான் பண்ணி நல்ல ஒரு செமினார் மாதிரி நம்ம நடத்தலாம். சரியா? ஓகே, இப்போ நம்ம அடுத்த நேர செய்திக்கு போகிறோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு திருவிருந்து இருக்குது. பாதம் கழுவிட்டு திருவிருந்து எடுக்கலாம். ஓகேவா? நம்ம இதில் இருக்க தேவராஜ் பிரதர் இன்னைக்கு நமக்கு செய்தி கொடுப்பாங்க. எல்லாம் கரங்களை தட்டி அவர் வரவேற்கலாம். ஜீசஸ் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை
அளவில்லாமல் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஜீசஸ் நேம். தேவ பிரசன்னம் சபையை அப்படியே நிரப்பிட்டே இருக்குது. ஒரு பானையில் பாலை ஊற்றி அப்படியே அந்த அக்னி அப்படியே தீயை அப்படியே ஏற்றும் போது அந்த பால் பொங்கி வழிகிறத போல தேவ பிரசன்னம் சபையை நிரம்பி வழிய பண்ணுகிறதை பார்க்கிறேன். வானம் திறந்திருக்கிறது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். எல்லாரும் நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துங்கள். பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துங்கள் கரங்களை தட்டி. ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கன்னியாகுமரியின் சிறப்பு என்னது? திருவள்ளுவர் சிலையா? கண்ணாடி பாலமா? விவேகானந்தர் பாறையா? இல்ல முக்கடல் சங்கமிக்கும் அந்த இடமா? வேற என்னெல்லாம் இருக்கு கன்னியாகுமரியில் சிறப்பு? விவேகானந்தா கேந்திராவா? இது எல்லாவற்றையும் காட்டிலும் மிகப்பெரிய ஒரு சிறப்பு கிறிஸ்துவின் ஜீவ வாசனை ஊழியங்கள். கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துங்கள். இது தேவனால் முன்குறிக்கப்பட்டது. இது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. இது தேவனுடைய கரம். கரங்களை தட்டி உலகமெங்கும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை, அந்த ஜீவ வாசனையை உலகமெங்கும் கொண்டு செல்லும்படி இந்த இடத்துல கர்த்தர் அந்த மகிமையை வெளிப்படுத்துகிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆம் என்றும் ஆமென் என்றும் உற்சாகமாய் ஆவியானவரை மகிமைப்படுத்துங்கள். இது தேவனால் முன்குறிக்கப்பட்டு தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. நம்ம அப்போ ஈஸ்டர் அன்னைக்கு அந்த கழுதையை குறித்தெல்லாம் தியானிச்சிருப்போம். சும்மா அந்த கழுதை அந்த இடத்துல கட்டப்படலை. எத்தனையோ கழுதைகள் இருந்துச்சு. ஆனால் அந்த கழுதையையும் குட்டியும் குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அப்படியானால் அந்த நாள் அந்த இடத்துல அந்த கழுதை என்ன செய்யணும்? இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமும் தீர்மானமும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். இன்று தேசமெங்கிலும் புனித வியாழன் அல்லது பெரிய வியாழன் என்று சொல்லி இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களோடு அந்த பஸ்காவை அனுசரிக்க ஒரு இடத்தை தெரிந்தெடுத்தார். அதுவும் தேவனால் முன்குறிக்கப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். யோனா கடல்ல தூக்கி வீசப்பட்ட பொழுது அங்கேயும் ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஆபிரகாம் ஈசாக்கை அந்த மோரியா மலையிலே பலியில் செலுத்த சென்றபோது அங்கேயும் ஒரு ஆட்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். இப்படி சொல்லிட்டே போகலாம். உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கும்படி, இந்த தேசத்தில் ஒரு மறுரூபத்தை கொண்டு வரும்படி கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டு ஆயத்தப்படுத்தப்பட்டதே இந்த ஊழியம். கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் ஒரு பலத்த காரியத்தை செய்ய போகிறார். தேவ மகிமை உங்கள் ஒவ்வொருவரையும் தொடப் போகிறது. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் அந்த மேல் வீட்டு அறையிலே கூடியிருந்த போது ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து அமர்ந்தாராம். தனித்தனியாய் பேராய் அங்கு இருந்த அத்தனை பேரையும் ஆவியானவர் நிரப்பினார். கரங்களை தட்டி நான் நினைக்கிறேன், ஒருவரை கூட அந்த அக்னிமயமான நாவு தொடாமல் விடவில்லை. அந்த அறையில் இருந்த அத்தனை பேரையும் பரிசுத்த ஆவியானுடைய அக்னிமயமான நாவு தொட்டது போல
அதற்கு அடையாளம் என்ன? அங்கு இருந்த எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி பற்பல பாசையில் என்ன செய்தாங்களாம்? அப்போ எல்லாரையும் ஆவியானவர் தொட்டார், எல்லாரும் பேசினாங்க, ஒருவர் கூட வெறுமனே போகவில்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த நாள் கர்த்தரால் நமக்கு முன்குறிக்கப்பட்டது. இது கிருபையாய் நமக்கு கர்த்தர் கொடுத்தது. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியமான நாள் இந்த நாள். இந்த நேரம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நேரம். இந்த நேரம் பரலோகத்திற்கும் உங்களுக்கும் உண்டான நேரம். இந்த நேரம் பரிசுத்த ஆவியானவருக்கும் உங்களுக்கும் உண்டான நேரம். இந்த நேரம் ஒரு விடுதலையின் நேரம். இந்த நேரம் ஒரு ஆசீர்வாதத்தின் நேரம். இது தேவனால் முன்குறிக்கப்பட்ட நேரம். இது தேவனுடைய திட்டம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப ஹார்டா இருந்த மாதிரி தெரியுது உங்களை பார்க்க. கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவோம், கொஞ்சம் லூஸா, அப்படி ஃப்ரீயா. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. எல்லாரும் நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைத்த அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்றி நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, சேலை மேல் நிறுத்தினீரே. அற்புதமே, அதிசயமே, அற்புதமே, அதிசயமே. ஆனந்தமே, பரம ஆனந்தமே, ஆனந்தமே, பரம ஆனந்தமே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனவீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. அப்படியே ஒரு நிமிஷம் எழும்பி மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா. நல்லவரே,
வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, எங்களை வாழ வைத்த அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைத்த அன்பு தெய்வம் நீரே. அவரை பார்த்து மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன், மன்னவனே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா. அப்படியே அவரை பார்த்து மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே, மனம் மகிழ்ந்து உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், மகிழ்ச்சியோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன்ப்பா. ரீகாபா ஹத்தராமா சதன ரீகாபா ஹத்துரலோ லிபாபா ஹத்தரபலபரபரபு ஷபலபரபரபா. ஜீசஸ் நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. டாடி நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே தேவ மகிமை அப்படியே உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் வாயை திறந்து அந்நிய பாஷைகளை பேசுங்கள். ஒரு அபிஷேக நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் வீற்றிருக்கிற சிங்காசனத்தில் இருந்து ஒரு அபிஷேக நதி பாய்ந்து வருகிறது. ஒரு அபிஷேக அக்கினி சபைக்குள் பாய்கிறது. கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை. உன்னை பரிசுத்தமாக்குகிற அக்கினி, உன்னை தூக்கி நிறுத்துகிற அந்த அக்கினி, பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி அபிஷேகம் உன்னை பற்றி பிடிக்கிறது மகளே. கர்த்தர் உன் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார். கர்த்தர் உன் சிறுமையை கண்ணோக்கினார். இனி நீ சிறுமைப்பட்டவள் அல்ல. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்து. என் குமாரனாகிய தாவீதே, உன் ராஜ்யபாரம் பலப்படும், திடப்படும். கட்டவும் கட்டவிழ்க்கவும் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். நீ பூலோகத்தில் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். நீ இந்த பூலோகத்தில் கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அமர்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியில் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மத்தியானம் 1 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். பாஸ்டர் என்ன தொடர்பு கொண்ட போது கேட்டாங்க, பாஸ்டர் பிரதர், இன்றைக்கு நீங்க செய்தி கொடுக்கலாமா அல்லது நாளைக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் உங்க விருப்பம்தான் அப்படின்னு சொன்னேன்.
திரும்பவும் கேட்டாங்க. திரும்பவும் சொன்னேன், பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்களோ சரி, உங்க விருப்பம்தான் எங்க விருப்பம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய விருப்பம் பாஸ்டருடைய விருப்பம், பாஸ்டருடைய விருப்பம் நம்முடைய விருப்பம், தலைவருடைய விருப்பம் தொண்டர்களுடைய. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்குல்ல. அவரு நீங்க இன்னைக்கு கொடுங்கன்னு சொல்ல, நான் இல்லை பாஸ்டர் நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்ல, இல்லை அவர் நீங்க நாளைக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்க, நான் இன்னைக்கு கொடுக்குறேன் பாஸ்டர்னு சொல்ல, அது சரிப்படாது. அப்போ அவர் என்ன சொல்றாரோ, எப்படி இயேசுவின் தாய் சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்யுங்க ஐயா. கரங்களை தட்டி. ஆமா, பாஸ்டர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்யுங்க, நல்லா இருப்போம். கரங்களை தட்டி. ஆமா, இயேசு சொன்னார், நான் எங்க இருக்கிறேனோ அங்க என் ஊழியக்காரனோ இருப்பான் அப்படின்னு சொன்னார். என்னுடைய மகிமையை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னார். என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீங்கன்னு சொன்னார், செய்யணும்னு சொன்னார். கரங்களை தட்டி. அல்லேலூயா. உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க விருப்பம்தான் எனது விருப்பம் ஐயா. ஏசையா, ஏசப்பா, ஏசப்பா, உங்க ஆசைதான் எனது ஆசை. அல்லேலூயா. நான் ஒரு முறை ரொம்ப சோர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் நடக்குது திருநெல்வேலியில் அப்படின்னு ஒருத்தங்க சொன்னாங்க, அங்கே போங்க கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும், கொஞ்சம் சோர்வாக இருக்கிறீங்கல்ல, போய் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னாங்க. நான் ரொம்ப ஜெபம் பண்ணி போயிட்டேன். அந்த மீட்டிங் போயிட்டேன், இறங்கி கொஞ்சம் நடந்தெல்லாம் போனோம். நடந்து போய் அங்கே போயிட்டேன். இங்கே தமிழ் தான் அவர், அந்த பாஸ்டர் ஃபாரினில் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு அங்கே இருக்கிறாங்க. அப்போ அவங்க வாராங்க செய்தி கொடுக்கறதுக்கு, நல்ல ஒரு விடுதலின் செய்தியாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நானும் இங்கேருந்து சங்கனாபுரம் திருநெல்வேலி போகணும்ல, போய் அங்கேருந்து நடந்து எடுத்து அந்த மீட்டிங் போயிட்டேன். போய் உட்காந்துருக்கிறேன். ஒரு 2.25 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த மீட்டிங் நடந்துகிட்டே இருந்துச்சு. நானும் எனக்கு ஏதாவது கிடைக்குமா, எனக்கு ஏதாவது கிடைக்குமா, இவ்வளவு பிரயாசப்பட்டு வந்திருக்கோமே, ஒரு நாள் ஆயிரும், ஒரு நாளை ஒதுக்கி இவ்வளவு செலவு பண்ணி வந்து நடந்து எடுத்து முன்ன வந்து உட்கார்ந்துருக்கிறோம், ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது ஒரு ரேமா வந்துடாதா, ஒரு வார்த்தை நமக்கு வந்துடாதா வந்துடாதா வந்துடாதான்னு பார்த்துட்டே இருக்கிறேன். ஆரம்ப ஜபத்திலிருந்து அவர் செய்தியை முடிச்சு முடிவு ஜபத்துக்கு வந்துட்டாரு. ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட எனக்கு ஆண்டவரே என்ன அவர் அங்கிருந்து அந்த முடிவு ஜபத்தில் இஸ்ரவேலே அந்த பாட்டு என்ன, இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம், ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு அப்படின்னு என் ஆத்துமாவே போடக்கு முன்ன அந்த பாட்டை படிச்சார். நான் அங்க உட்கார்ந்துருந்தேன். என் காதுல கேக்கு, தேவராஜே என் மகனே இடறிட வேண்டாம், யெகோவா உன் தகப்பனானார் எதற்கும் பயம் வேண்டாம், ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. அந்த என்னாத்மாவே போடுறதுக்கு முன்ன படிச்ச அந்த வரிகள் என்னை அனல் மூட்டி எழுப்பிற்று.
ஒரு விசேஷித்த அக்கினி எனக்குள் பற்றி எரிய ஆரம்பித்தது. திருநெல்வேலியிலிருந்து வீடு வர தூரம் அந்த பாட்டு தான். வீட்டுக்கு வந்த தேவராஜ், பயப்படாதடா, யெகோவா உனக்கு அப்பாவா இருக்கிறாரு, ஓங்கும் கரம் பலத்த புயம் உனக்கு ஆதரவா இருக்கு, கிருபை ஏராளமா இருக்கு, நீ உன்னை அசைக்க முடியாதுடா, நீ விசேஷித்தவன். அல்லேலூயா. ஏன் சொன்னேன்னா, இந்த தாகத்தோட தேவ சமூகத்தில் வாங்க. அல்லேலூயா. தாகம் உள்ளவனை அவர் நிரப்புறாராம். தாகம் உள்ளவனை அவர் நிரப்புறார். அவரை தொட்ட எல்லாருக்கும் சுகம். கரங்களை தட்டி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஒரு தாகம். ஒருத்தர் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணிட்டே இருந்தாராம். அப்போ இன்னைக்கு சபையில் இன்னைக்கு சாயங்காலம் அந்நிய பாஷை பிரேயர் இருக்கு, அபிஷேக கூட்டம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவர் பகல் ஃபுல்லாக உபவாசித்து ஜெபம் பண்ணிட்டு அங்கே வந்திருக்கிறாரு. இதே மாதிரி தான் கூட்டம் முடிய போகுது. ஆனால் இவர் இன்னும் என்ன செய்யலை, அபிஷேகம் பெறல. இப்போ இவருக்குள்ள, ஆண்டவரே நான் காலையிலிருந்து உபவாசத்தோடு இருந்தனே, ஒரு எதிர்பார்ப்போடு வந்தனே, இன்றைக்கு அந்த வரம், இன்றைக்கு அந்த அபிஷேகம், இன்றைக்கு அந்த தொடுதல் எனக்கு கிடைச்சிருமே, கூட்டம் முடிய போதே நான் வெறுமையா பெயர்வனா அப்படின்னு ஒரு ஏக்கம். டேடி, ஒருவரையும் ஒரு வெறுமனே அனுப்புகிறவர் அல்ல. டேடின்னு இப்படி மேல பார்த்தாராம். வானத்திலிருந்து ஒரு தழும்புள்ள கரம், ஒரு அக்னிமயமான அந்த கரம் அவருடைய சிரசை தொட்டதாம். உடனே அபிஷேகத்தில் நிரம்பினார், ஆவியில நிறைந்து உடனே அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். கரங்களை தட்டி, எனக்கு என்ன வச்சிருக்கிறீர் ஆண்டவரே, எனக்கு என்ன ரேமா, விருதாவாய் வந்துட்டு விருதாவாய் இல்லை, உங்கள் தாகத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 4:2 வாசிக்கும் பொழுது, வாசிங்க எபிரேயர் 4:2. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அது பிரயோஜனப்படல. அப்போ விசுவாசத்தோடு கேட்டவர்களுக்கு அது பிரயோஜனப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் ஒருவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் இருக்குது. விசுவாசத்தோடு வாங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர், நன்மையான செய்கிறார். கர்த்தர் பெரியவர். இந்த நாளிலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்வார். ஒவ்வொருவரையும் அந்த அபிஷேக அக்னி தொட்டது போல வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ. அப்ப நான் நினைக்கிறேன், அங்க யாராவது ஆவியானவரால் தொடப்படாமல் இருந்தால் அவர்கள் வசனத்தை கேட்டிருக்க மாட்டாங்களா இருக்கும். வசனத்தை கேட்ட யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நிரப்புவார். நீங்கள் விசேஷித்தவர்கள். நம்மை போல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நாம் விசேஷித்தவர்கள். இன்று பெரிய வியாழன். இன்றைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வர கொஞ்சம் சபையார் என்ன செய்வாங்க, ரொம்ப பக்தியாக இருக்கிறது போல தெரியும், ரொம்ப அப்படி துக்கமாக இருக்கிறது போல தெரியும், சோர்வாக இருக்கிறது போல தெரியும், ரொம்ப வித்தியாசமாக
இருக்கும். நான் ஒரு முறை ஒரு சபையில், நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதே மாதிரி வெள்ளிக்கிழமை 7 வார்த்தையில் ஒரு வார்த்தையை பேசணும் சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு முன்ன பேசின அந்த அம்மா பேசிட்டு எல்லாரையும் எழும்பி அப்படி அழ வச்சுட்டாங்க. எல்லாருமே அழுதுட்டு அப்படி உட்கார்ற மாதிரி அந்த சம்பவம். உடனே நான் என்ன செய்யணும், அடுத்தால நான் போகணும். அப்போ அவங்க அழுதுட்டு உட்கார்ந்துட்டு பார்த்த உடனே ஆண்டவரே என்னை ஆவியானவர் சொன்ன, பாத்தியா பாத்தியா அப்படின்னாரு. ஆண்டவரே, நான் போனேன். எல்லாரும் எழும்புங்க அப்படின்னு எழும்புனாங்க. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம், அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லை இல்லா பேரின்பமே, நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் அங்குதானே, நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. இந்த பாட்டை படிச்சு எல்லாத்தையும் எழுப்பி விட்டு ஒரு டான்ஸ். ஆமா, அந்த டான்ஸ் ஆடும்போது பரலோகத்தை பார்த்தா அப்படி ஒரு மகிழ்ச்சி. தேவதூதர்கள் மகிழ்கிறார்கள். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் சந்தோஷப்படுறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. கரங்களை தட்டி இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். அழாதே, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாதித்த அந்த காரியத்தை அப்படி நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா, இதில் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துக்கு வந்தோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, மறுபக்கத்தில் யாரு? பிலிஸ்தியரா, கோலியாத் அந்த படை ரெண்டும் நிற்கிறாங்க. 1 சாமுவேல் 17:16 வாசிப்போம். அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு போதும் 40 நாள் அவன் வந்து நிற்பான். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் இந்த டீம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, மறுபக்கம் பெலிஸ்திய அந்த வீரர்கள் இருக்கிறாங்க. இவன் காலையில் சாயங்காலம் என்ன செய்வானோ வந்து நிற்பானோ. அப்போ 17:11 வாசிங்க. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இவன் டெய்லி வந்து காலையில் சாயங்காலம் பயங்காட்டிட்டு இருப்பான். இவங்க பார்த்து என்ன செய்வாங்க? பயந்து கலங்கிக்கிட்டு இருப்பாங்க. 24ஆம் வசனம். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். பயந்து ஓடிடுவாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம். ஆதாம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 4000 வருஷம் சொல்றாங்க. 4000 வருஷம் சொல்றாங்க சரித்திரம். சரி, அதை விட்டுருங்க. ஆதாம் முதல் கிறிஸ்து வரைக்கும் பிசாசு இப்படிதான் வந்து மனுக்குலத்தை பயங்காட்டிட்டே இருந்தான். ஒவ்வொரு நாளும் வந்து நிற்பான். மரணம், வியாதி, தரித்திரம், ஏழ்மை, இல்லாமை, அப்படி பல காரியங்கள் பார்த்து பயந்து மனுக்குலம் இருக்குது. இதற்கு ஒரு முடிவு. தன் ஜனங்களை அதிலிருந்து விடுவிக்கணும். இந்த சத்ருவின் முன் நின்று ஜனங்களை விடுதலையாக்கணும். இவன் ஆளுகை செய்யும்படி படைக்கப்பட்டவன், ஆசீர்வாதமாய் இருக்கும்படி படைக்கப்பட்டவன். கர்த்தருடைய பிள்ளை. இவனை கண்டுதான் எல்லாம் பயப்படணும். ஆனா மனுக்குலம் பிசாசை கண்டு பயந்து கொண்டிருந்தது.
இப்ப யார் இந்த கோலியாத்தை வீழ்த்த வருவா? யாரும் இல்லையா? யாரு? ராஜாபா எல்லாம் பயந்து, எல்லாம் 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 ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு சொல்லிட்டே போலாம், தாவீது, தானியேல் எல்லாம் 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 வந்தாங்க. வந்து வந்து அவங்க செஞ்சாங்க. ஆனா முழுமையாய் பிசாசை என்ன செய்ய முடியல? ஜெயிக்க முடியல. தாவீது அங்க வருகிறார். தாவீதின் குமாரன் எனப்படுவார்னு சொல்லியிருக்குல்ல, தாவீது அங்க வருகிறார். எப்படி அந்த கோலியாத்தின் அந்த ஆயுதத்தை எடுத்து கோலியாத்தின் தலையை தாவீது வெட்டினது போல இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு அதிகாரியாகிய சாத்தானை தம்முடைய மரணத்தாலே ஜெயித்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். யார் யார் போவா மனுக்குலத்தை விடுவிக்க? எபிரேயர்ல வாசிக்கிறோம், இதோ நான் போகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறதே. வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதில் இருக்கிற வாசிக்கிறதுக்கும் யாராவது உண்டான்னு பார்த்தா யாருமே இல்லையா. அந்த தூதன் அழுதுட்டானா. அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் அதன் முத்திரையை உடைத்தார், அந்த புஸ்தகத்தை திறந்தார். கரங்களை தட்டி எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கோலியாத்தினுடைய தலை சங்கரிக்கப்பட்ட பொழுது நீங்க அந்த பகுதியை வாசிச்சீங்கன்னா அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். இயேசு சிலுவையிலே சாத்தானை ஜெயித்தார். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு நமக்காக செய்து முடிச்சிட்டாரு. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் துக்கமுகமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நடந்து முடிந்ததை நாம் தியானிக்கிறோம், நினைவு கூறுகிறோம். அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே பார்த்ததை திரும்ப திரும்ப என்ன செய்கிறோம்? பார்த்து சந்தோஷப்படுகிறோம். அல்லேலூயா. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு எனக்காக உங்களுக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கும்படி சிலுவையிலே மரித்தார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் வரும்படி அப்படி ஆனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன? அவர் செல்வ சீமானாயிருந்தார். கரங்களை தட்டி தீர்க்காயுசுள்ளவராயிருந்தார், நல்ல சமாதானம் உள்ளவராயிருந்தார். கரங்களை தட்டி அந்த ஆசீர்வாதம் நாம் எல்லாரும் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், கனம், மகிமை, தீர்க்காயுசு, உணவு, உடை, உறவிடம் எல்லாவற்றிலும் சிறந்திருக்கும்படி இயேசு சிலுவையிலே மரித்தார். ஒன்றிலும் நாம் குறைவாயிருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லாவற்றிலும் பூரணம் உள்ளவர்களாயிருக்கும்படிதான் இயேசு சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா. வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க சிலுவையை குறித்து வேற ஏதாவது பேசல, நல்ல எனக்கு நல்லதான் ஆவியானவர் என்னை லீட் பண்ணி கொண்டது போல இருக்குது. அல்லேலூயா. ஆமா, கொஞ்சம் நான் எடுத்தாலும் பாஸ்டர் சொல்றத போல தான் கொஞ்சம் ஹோலி ஸ்பிரிட் அந்த லீடிங்லே போயிட்டு இருக்குது. கர்த்தர் நன்மையானது செய்கிறார். அல்லேலூயா. இந்த திருவிருந்து இதை குறித்து சொல்லிடுறேன் ஒரு 10 நிமிஷம். ஒரு முறை எங்கள் அம்மா நாவரில் வேலை பார்க்குறாங்க ஒரு வீட்டில். இப்போ திடீர்னாலே எனக்கு ஒரு ஃபோன் வருது, உங்கள் அம்மா ரொம்ப சிக்காக இருக்காங்க, ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கோம், நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு. தாயெல்லாம் ரொம்ப பயந்தான். போகிறேன், போய் அங்கே போய் பார்த்தா முடியலை, எங்கள் அம்மாவை ரொம்ப சீரியஸாக உள்ள கண்டிஷனில் இருக்கிறாங்க. அப்போது ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல். அப்போ என்கிட்ட அந்த டாக்டர் வந்து சொன்னாங்க, நீங்கள் வேறு ஆம்புலன்ஸ் இல்லை வேறு ஏதோ ஒரு வண்டி ரெடி பண்ணுங்க, உங்கள் அம்மாவை வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துட்டே இருக்கிறேன். திரும்பின்னு சொன்னாங்க, உடனே போங்க கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ நான் ஏதாவது ஒரு வண்டியை கூப்பிட்றதுக்காக அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்துட்டு இருந்தேன்.
எனக்குள்ள ஆவியானவர் சில நினைப்பூட்டுதல் வைத்தார். உடனே அந்த கடையில் போய் ஒரு ஜூஸும் ஒரு சின்ன பிரெட்டு பாக்கெட்டும் வாங்கிட்டு வண்டி பிடிக்க போனவன் நேரே திரும்ப என்ன செய்யிட்டேன், ஆஸ்பத்திரி உள்ளே போயிட்டேன். உள்ளே போனேன், ஒரு நர்ஸ் இருந்தாச்சு. அந்த அம்மாட்ட சொன்னேன், அம்மா நீ கொஞ்சம் வெளியே நிற்கலாமா, இல்லை உள்ளே இருக்கீங்களா, ஒரு 2-3 நிமிஷம் நான் எங்கள் அம்மாவுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னேன். அப்போது இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த அம்மா நின்னாங்க. கதவை சாத்தி வச்சேன். அப்படியே என் தாயாரை தூக்கி பிடிச்சிட்டு நான் சொல்கிறத கேட்கக்கூடிய சக்தி என் தாயாருக்கு இருந்துச்சு. நான் சொல்கிறத என் தாயார் அப்படி சொன்னாங்க. அப்படியே கிறிஸ்துவின் மாம்சத்திற்கு அடையாளமாய் இது எனக்காய் பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துனுடைய சரீரமாய் இருக்கிறது. இயேசு என்னுடைய பாவங்களை, சாபங்களை, ரோகங்களை அவர் சுமந்து தீர்த்தார். இயேசு எனக்காக பலியானார் என்று சொல்லி விசுவாச வார்த்தைகளை சொல்லி அப்படியே அவர்களை அதை அறிக்கை செய்ய வைத்து அந்த பிரெட்டையும் கொடுத்து அந்த ஜூஸை இயேசுவின் இரத்தத்திற்கு அடையாளமாய் கொடுத்து 2-3 நிமிஷத்தில் கொடுத்துட்டு அப்படி ஜெபிச்சுட்டு ஜெபத்தை முடிக்கவும் எங்கள் அம்மா அப்படியே அமைதியாக நீட்டா நார்மல் ஆயிட்டாங்க, கரங்களை தட்டி. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த டாக்டர் திரும்ப வந்தாங்க. என்னை பார்த்துட்டு கேட்டாங்க, நீங்க வண்டி பிடிக்க வண்டி கூட போகலையா, வண்டி வரலையா, சீக்கிரம் வாங்க, நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னாங்க. சொல்லி திரும்ப உள்ள போறாங்க. எங்க அம்மா நார்மலா இருக்கிறாங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை, மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணி இருக்கிற நமக்குள் கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. யோவான்ல வாசிக்கிறோம், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருக்கிறதற்கு அடையாளமாயிருக்கிறது. அல்லேலூயா. எப்பமெல்லாம் நம்ம கர்த்தருடைய அந்த பந்தியை, அவருடைய மாம்சத்தை, அவருடைய இரத்தத்தை நாம் நினைவு கூறுகிறோமோ அப்பமெல்லாம் தேவனோடு ஒன்றர கலந்து விடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிதானித்து அறிந்து, தன்னைத்தானே நிதானித்து அறிந்து எனக்காக நான் எந்த நிலைமையில் இருந்தேன் என்பது எனக்கு தெரியும். என் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பிரெட்டும் அந்த ஒயினும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் ஒப்பனையா இருக்கிறது என்பதை நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள். ஒரு நிழலாட்டமாய் அது நம்ம கரங்களில் இருந்தாலும் நிஜமாகவே நீங்கள் அதை உட்கொள்ளும் பொழுது மெய்யாகவே நான் இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறேன் என்று நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள். இது ஒரு சடங்காச்சாரமாய் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது முதல்ல நம்ம அதை யாத்ராமத்தில் வாசிக்கிறோம். அவருடைய இரத்தம் பூசப்பட்டு அவருடைய மாம்சத்தை புசிக்கிற அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் முதலாவது மரணத்திற்கு தப்புவிக்கப்படுகிறார்கள். நீங்கள் இந்த மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை நம்முடைய சரீரத்தை நிரப்புகிறது, ஆளுகை செய்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். மரணத்திற்கு அதிகாரியாகிய சாத்தானை இயேசு தம்முடைய மரணத்தாலே ஜெயித்தார். இயேசு ஜெயிச்சிட்டாருன்னா நானும் அதை ஜெயித்திருக்கிறேன். ஆமா, நானும் அதை ஜெயித்திருக்கிறேன். நான் ஜெயித்திருக்கிறேன் என்பதற்கு என்ன அடையாளம்? ஏன் அனுமதி இல்லாமல் அதை என்ன தொட முடியாது. அதுதான் நான் அதை ஜெயித்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளம். அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம், அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சம் நினைவு கூறப்பட்ட அந்த இடத்திலே மரணம் ஆளுகை செய்ய முடியவில்லை. இந்த இயேசுவின் இரத்தத்தை பானம் பண்ணி அவருடைய சரீரத்தை புசிக்கிற உங்களுக்குள் கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறது. மரணம் உங்களை சேதப்படுத்த முடியாது. கரங்களை தட்டி உங்களை தொட முடியாது. உங்க எல்கைக்குள்ள வர முடியாது.
இன்னும் அந்த ஏத்ராமத்தில் நம்ம வாசிச்சோம்னா அந்த இரத்தம் பூசப்பட்ட அவருடைய சரீரம் பலியிடப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள சங்கார தூதன் நுழைய முடியல, மரணம் உள்ள போக முடியல. ரெண்டாவது சங்கார தூதனுக்கு அந்த வீட்டில் இடம் இல்லை. அது அப்படியே நீங்கள் ரிவல்ஸில் எடுத்துக்கிடுங்க, இல்லை அப்படி பாஸ்டில் நீங்கள் எடுத்தாலும் சரி. இயேசுவின் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணி இருக்கிற உங்களை எந்த சங்கார தூதனுடைய ஆவிகளும் தொட முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். இன்னும் அந்த இரத்தம் பூசப்பட்ட வீட்டில் அவருடைய மாம்சம் நினைவு கூறப்பட்ட அந்த வீட்டில் 430 வருஷம் அடிமைத்தனம் சொல்றாங்க. எதிர்காலம் இல்லாமல் இருந்த ஜனங்கள், தலைமுறை தலைமுறையாய் அடிமைத்தனத்துக்குள் சிக்கப்பட்டு இருந்த ஜனங்கள் அவருடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது அவர்களுக்கு ஒரு எதிர்காலம் இருந்தது. கானான். கரங்களை தட்டி நம்ம எப்பமெல்லாம் கர்த்தருடைய பந்தியை நினைவு கூறுகிறோமோ அப்பமெல்லாம் உங்களுக்குள் ஒரு விசுவாசம், ஒரு சத்தம் உங்க செவியில கேட்கணும். எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, என் பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. எல்லாம் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எப்படி ஒரு மேல் வீட்டரை ஆயத்தப்படுத்தி வைத்தாரோ, எப்படி ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தப்படுத்தி வைத்தாரோ, எப்படி ஒரு கழுதையை ஆயத்தப்படுத்தி வைத்தாரோ, அப்படி உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு வீட்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நிலங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு எதிர்காலம் இருக்கிறது உங்களுக்கு. மெய்யாகவே இது கிறிஸ்துவின் சரீரம், இது கிறிஸ்துவின் ரத்தம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிற எனக்குள் கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவின் ஜீவன், கிறிஸ்துவை போல அந்த சுபாவம் வெளிப்படும். அல்லேலூயா. எப்போ வெளிப்படும்னா அதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது. கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள் இருக்கிறது, கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள் இருக்கிறது. எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. இந்த ரகசியம் பெரிது என்று பவுல் எழுதுகிறார். மகிமையின் நம்பிக்கையாய் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படியே உமக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. உலக பிரகாரமாய் சபைகளில் இதை அப்படியே அந்த பாரம்பரியமாக சில வியாக்கியானங்களை கொடுத்தாலும், இன்றுதான் இந்த வியாழன் மாலை நேரத்தில் அவர் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து பஸ்காவை அனுசரிக்கிறார். அங்கிருந்து அப்படி ஜெபிக்கிறதற்கு கெத்செமனேக்கு போகிறார். அங்கே போய் ஜெபிக்கிறார். யூதாஸ் காட்டி கொடுக்குறாங்க. திரும்ப அவர் என்ன செய்கிறார்? கைது செய்யப்படுகிறார். திரும்ப அவரை கொண்டு வராங்க. ராவோட ராவா விசாரணையை முடிச்சு நாளைக்கு மத்தியானம் என்ன செய்யறாங்க? மேட்ரை முடிச்சிடுறாங்க. ஆனால் அவரை விசாரித்தவர்கள் எல்லாம் சொன்னாங்க, இவரிடத்துல யாதொரு குற்றத்தையும் நான் பார்க்கல. அல்லேலூயா. குற்றமற்ற ரத்தம், அது மாசற்ற ரத்தம். பேதுரு எழுதுகிறார், அழிந்து போகிற வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் விலையேற பெற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. சாலமோன் எத்தனை 20,000 காளைகளை, 1,20,000 ஆடுகளை பலியிட்டாராம். அந்த 1,20,000 ஆடுகள், 20,000 காளைகள், இன்னும் எவ்வளவோ பலிகள்
செய்ய முடியாததை இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் செய்தது. ஆமா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைத்தது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே இருளின் அதிகாரத்தினின்று நாம் விடுதலையாக்கப்பட்டு ஒளியின் ராஜ்யத்திற்குள் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்மை மீட்கும் பொருளாக பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், சிலுவையின் மரண பரியந்தம் நம்மை தாழ்த்தினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருப்பது போல அவரும் நம்மை போல மனுஷ சாயலானார். நாம் தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்கள், தேவ ரூபத்தின்படி படைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய ஆவி நமக்குள் இருக்கிறது, கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள் இருக்கிறது. எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினாலே இரு திறத்தாரையும் ஒப்புரவாக்கினார். இந்த இரத்தம் அதை செய்தது. இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிற நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று ரீமா ககா தரா பௌஷா பரபலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறவரே, ஜீசஸ். இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனி இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், எனக்காய் இரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் இரத்தம் ஜெயம், எனக்காய் பரிந்து பேசும் இரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் இரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் இரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் இரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் இரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், ஓ இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் இரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் இரத்தம் ஜெயம், ஓ இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம்,
காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், எந்நாளும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், எந்நாளும் சுகம் தரும் ரத்தம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனம் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஓ கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ஹல்லேலூயா, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தினால, விலையேற பெற்ற ரத்தத்தினால, குற்றமில்லாத ரத்தத்தினால நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அந்த ரத்தத்தின் கிரயத்தை தாண்டி நம்ம மேலே யாராலும் என்ன செய்ய முடியாது, எந்த பிசாசும் எந்த மனுஷனும் நம்ம மேலே குற்றம் சாட்ட முடியாது. நீங்கள் அதில் தைரியம் இருக்கணும். அவருடைய ரத்தத்தினால் நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். அவர் ரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது, நம்மை குற்றமில்லாதவர்களாய் மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நாம பரிசுத்தர்களாக, குற்றமற்றவர்களாக, கண்டிக்கப்படாதவர்களாக நிறுத்தப்பட்டிருக்கிறோம். ஆமென். நம்ம அதை விசுவாசிக்கும் போது அது நம்முடைய தகுதியாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து பாதம் கழுவுதல் இருக்குது. வெளியில் வெளிப்பக்கத்தில் லேடிஸ் உங்களுக்கு வந்து சகோதரிகளுக்கு அங்கே வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதில் போய் உங்களுக்கு விருப்பமானவர்களை தேர்வு செய்து என்ன செய்யலாம், பாதம் கழுவலாம். சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு சகோதரிகள் இந்த பக்கம் இப்படியே போயிட்டு நீங்கள் பக்கமாக போயிருங்க. நீங்கள் ரொம்ப தூரம் நடக்கூடாதுன்னு சொல்லி பக்கமாக வச்சுருக்குறோம். சகோதரர்களுக்கு நேர் வெளியில். சரியா? ஹல்லேலூயா. போயிட்டு வந்த உடனே நம்ம திருவிருந்து கொடுத்து முடிச்சிடலாம்.